ஹலோ கைஸ், நான் அசோக் வெங்கடேஷ். இந்த வீடியோவில் ஜெயலலிதா அம்மையார் எப்படி முதலமைச்சர் ஆனாங்க அப்படிங்கிறத பற்றி தாங்க பேச போகிறேன். 1987 வருஷம் எம்ஜிஆர் அவர்கள் இறந்து போயிட்டாங்க. இதுக்கப்புறம் அரசியல் களம் எப்படி இருந்தது, ஜானகி ராமச்சந்திரனுக்கும் ஜெயலலிதா அம்மையாருக்கும் இடையில என்ன பிரச்சனை வந்தது, இதுக்கு இடையில ஏற்பட்ட தனிப்பட்ட தாக்குதல்கள் என்ன, அரசியல் மாற்றங்கள் என்ன, அன்னைய காலகட்டத்தில் அரசியல் எப்படி இருந்தது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நான் உங்கள்கிட்ட டீட்டெயிலாக சொல்ல போகிறேங்க. ஃபர்ஸ்ட் விஷயம், எம்ஜிஆர் இறந்ததுக்கு அப்புறம் நம்ம தமிழ்நாட்டில் அரசியல் களம் எப்படி இருந்தது அப்படின்னா, 1987 வருஷம் டிசம்பர் 24 எம்ஜிஆர் அவர்கள் இறந்து போறாங்க. இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, அன்னைக்கு இருந்த மூத்த அரசியல் தலைவர்கள்ல ஒருத்தராக இருக்கக்கூடிய நாவலர் நெடுஞ்செழியன் முதலமைச்சர் ஆயிராருங்க. 1987 டிசம்பர் 24 இருந்து 1988 ஜனவரி 7 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 10-15 நாள் இடைக்கால முதலமைச்சரா நாவலர் நெடுஞ்செழியன் ஆகுறாரு. இதுக்கப்புறம் ஜானகி ராமச்சந்திரன் முதலமைச்சர் ஆயிராங்க. ஜானகி அம்மையார் எம்எல்ஏலாம் கிடையாது, அவங்க அரசியலில் கிடையாது, அவங்க வீட்டில் இருந்தவங்க தான். ஆனாலும் அவங்கள கூட்டிட்டு வந்து முதலமைச்சர் ஆக்கிடுறாங்க. நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் படி எம்எல்ஏ இல்லாத ஒருத்தர் கூட முதலமைச்சர் ஆக முடியும். அவங்க அடுத்த 6 மாசத்துக்குள்ள எம்எல்ஏ ஆனா போதும். முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் அடுத்த ஒரு 6 மாசத்துக்குள்ள எம்எல்ஏ ஆனா போதும். அது வரைக்கும் எம்எல்ஏ இல்லாதவங்களும் முதலமைச்சர் ஆக முடியும். அந்த அடிப்படையில் ஜானகி அம்மையாரை கூட்டிட்டு வந்து முதலமைச்சர் ஆக்கிடுறாங்க. 1988 ஜனவரி 7 இருந்து ஜனவரி 30 வரைக்கும் ஒரு 23 நாள் ஜானகி அம்மையார் முதலமைச்சராக இருக்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் ஜனவரி 28 அவங்க பதவியேற்று 21வது நாள் ஜனவரி 28 ஜானகி அம்மையார் தங்களுடைய பெரும்பான்மையை காட்ட வேண்டிய சூழலுக்கு தள்ளப்படுறாங்க. அன்னைக்கு சட்டமன்றத்தில் வாக்கெடுப்பு நடக்க போகுது. இந்த வாக்கெடுப்புல ஜானகி அம்மையார் அவங்களுடைய பெரும்பான்மையை காட்டணும், அந்த சூழலுக்கு தள்ளப்படுறாங்க. இந்த காலகட்டத்தில் ஜனவரி 25, 26 இந்த காலகட்டத்திலலாம் என்ன நடக்குது அப்படின்னா, ஜெயலலிதா அம்மையாருக்கு 33 எம்எல்ஏக்கள் சப்போர்ட் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. எங்களுடைய முதலமைச்சர் வேட்பாளர் ஜெயலலிதா அம்மையார் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஏடிஎம்கேல இருந்த எம்எல்ஏக்கள் ஜெயலலிதா அம்மையாரை சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. இது ஒரு பெரிய பிரச்சனை ஆயிருதுங்க. என்ன பிரச்சனை அப்படின்னா, ஏடிஎம்கேல மொத்தம் 130 எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க. இதுல 33 எம்எல்ஏக்கள் ஜெயலலிதா அம்மையாரை சப்போர்ட் பண்றாங்க. பேலன்ஸ் இருக்கக்கூடிய 97 எம்எல்ஏக்கள் ஜானகி அம்மையாரை சப்போர்ட் பண்றாங்க. இது பெரும்பான்மைக்கு பத்தாது இல்லைங்களா? 118 எம்எல்ஏ வேணும் பெரும்பான்மை காட்டணும் அப்படின்னா. அது ஒரு பெரிய பிரச்சனை ஆயிருது. ஜனவரி 25, 26 இந்த ஒரு பிரச்சனை வருது. இதனால ஜானகி அம்மையார் என்ன பண்றாங்கன்னா, காங்கிரஸ் கிட்ட ஹெல்ப் கேட்கிறாங்க. காங்கிரஸ் அப்போதைக்கு 60 எம்எல்ஏக்கள் வச்சிருந்தாங்க. காங்கிரஸும் நாங்க ஆதரவு தரோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ 97 எம்எல்ஏக்கள் பிளஸ் அதோட சேர்த்து காங்கிரஸ் கூட்டணி 60 எம்எல்ஏக்கள், மொத்தம் 157 எம்எல்ஏக்கள் ஆச்சுங்களா? இதை வச்சு பெரும்பான்மையை காமிச்சு நம்ம ஆட்சி அமைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏடிஎம்கே பிளான் பண்ணிட்டு இருந்த இந்த காலகட்டத்தில் காங்கிரஸ் நாங்கள் உங்களுக்கு ஆதரவு தரலன்னு சொல்லிட்டாங்க. இது ஒரு பெரிய பிரச்சனையாயிருது. அதாவது பெரும்பான்மை காமிச்சு ஆட்சி அமைக்கணும் அப்படின்னா 118 எம்எல்ஏ வேணும், கரெக்டுங்களா? ஏன்னா 234 எம்எல்ஏ, இதுல பாதி எம்எல்ஏ வேணும், 118 எம்எல்ஏ வேணும், கரெக்டுங்களா? ஆனா ஜானகி அம்மையார்ட்ட வெறும் 97 எம்எல்ஏக்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க. இது ஆட்சி அமைக்கிறதுக்கு பத்தாது இல்லைங்களா? இதே சமயத்துல ஜனவரி 28 வருது. வாக்கெடுப்பு நடத்தி பெரும்பான்மை காட்ட வேண்டிய சூழலும் ஏற்படுது. இந்த சூழ்நிலையில சபாநாயகர் PH பாண்டியன் என்ன செய்யறாரு அப்படின்னா, ஜெயலலிதா அம்மையாருக்கு ஆதரவு கொடுத்த 33 எம்எல்ஏக்களையும் தகுதி நீக்கம் செய்யறாருங்க. எந்த அடிப்படையில செய்யறாரு அப்படின்னா, அன்னை காலகட்டத்தில் கட்சி தாவல் தடை சட்டம் இருந்தது, இன்னைக்கும் இருக்குது. அன்னைக்கு ஃபர்ஸ்ட் அப்பதான் எடுத்துட்டு வராங்க. 1985 வருஷம் ராஜீவ்காந்தி அவர்களுடைய கவர்மெண்ட்ல கட்சி தாவல் தடை சட்டம் எடுத்துட்டு வர்றாங்க. என்ன கான்செப்ட்ல எடுத்துட்டு வராங்க அப்படின்னா, டோட்டல் எம்எல்ஏக்கள்ல ஒரு உதாரணத்துக்கு 99 எம்எல்ஏக்கள் இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 99 எம்எல்ஏக்கள் இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதுல 33 எம்எல்ஏக்கள் தனியா பிரிஞ்சாங்க. அந்த கட்சியில இருக்கக்கூடிய 99 எம்எல்ஏக்கள் இருந்து 33 எம்எல்ஏக்கள் பிரிஞ்சாங்க அப்படின்னா அது ஸ்பிளிட்டுங்க, 1/3. இப்படி ஸ்பிளிட் ஆச்சு அப்படின்னா அவங்கள தகுதி நீக்கம் செய்ய முடியாது. அந்த 33 எம்எல்ஏக்களையும் தகுதி நீக்கம் செய்ய முடியாது. இங்க ஏடிஎம்கேல மொத்தம் எத்தனை எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க அப்படின்னா 130 எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க. அப்போ 1/3 கணக்கு போட்டு பார்த்தோம்னா மொத்தம் 43 எம்எல்ஏக்கள் வருது. இப்போ ஏடிஎம்கேல இருந்து 43 எம்எல்ஏக்கள் பிரிஞ்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ஸ்பிளிட். அப்படி இல்லைன்னா தனிநபர் கட்சி தாவல் தடை சட்டம் போட்டு அவங்கள எம்எல்ஏ பதவியிலிருந்து தகுதி நீக்கம் செய்ய முடியும். அப்படி இருந்ததுங்க அந்த காலத்து சட்டம். சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா 43 எம்எல்ஏக்கள் இருந்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அன்னைக்கு ஏடிஎம்கேல இருந்து ஜெயலலிதா அம்மையாருக்கு ஆதரவு கொடுத்தவங்க 43 எம்எல்ஏக்கள் கொடுத்திருந்தாங்கன்னா அது ஸ்பிளிட்டு. சபாநாயகரால எம்எல்ஏக்களை தகுதி நீக்கம் செய்ய முடியாது. அதே வெறும் 33 எம்எல்ஏக்கள் மட்டும் ஜெயலலிதா அம்மையார் ஆதரிச்சதுனால சபாநாயகர் தகுதி நீக்கம் செஞ்சாருங்க. அன்னை காலகட்டத்தில் இருந்த சட்டப்படி 2 வகையா தகுதி நீக்கம் செய்ய முடியும். எப்படி தகுதி நீக்கம் செய்ய முடியும் அப்படின்னா, ஒன்று சட்டமன்றத்தில் வாக்கெடுப்பு நடத்துறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒரு பில்லு பாஸ் பண்றாங்க, சம்திங் ஏதோ ஒரு வாக்கெடுப்பு நடத்துறாங்க. அப்போதைக்கு கொறடா உத்தரவை மீறி வாக்களிச்சாங்கன்னா கட்சி தாவல் தடை சட்டம் போட முடியும். இது ஃபர்ஸ்ட்.
ரெண்டாவது சட்டமன்றத்துக்கு வெளியில இருந்து சொந்த கட்சிக்கு எதிராக செயல்பட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்பவும் கட்சி தாவல் தடை சட்டத்தை போட முடியுங்க. இதுதான் அன்னைக்கு இருந்த வரையறை. இதுபடி சபாநாயகர் PH பாண்டியன் அன்னைக்கு ஜெயலலிதா அம்மையார் ஆதரிச்ச 33 எம்எல்ஏக்கள் மீதும் கட்சி தாவல் தடை சட்டத்தை போட்டு அவங்கள தகுதி நீக்கம் செஞ்சாருங்க. எந்த அடிப்படையில் அப்படின்னா, அவங்க ஜானகி அம்மையார் பதவி ஏற்றதுக்கு அப்புறம் கவர்னரை சந்திச்சு ஆட்சியை கலைச்சு விட்டு மறுபடியும் எலெக்ஷன் வைக்கிறதுக்கு சொல்லியிருப்பாங்க. அந்த அடிப்படையில் ஜெயலலிதா அம்மையார் ஆதரிச்ச 33 எம்எல்ஏக்களையும் கட்சி தாவல் தடை சட்டத்தை போட்டு அவங்கள தகுதி நீக்கம் செஞ்சாருங்க. ஸோ PH பாண்டியனோட கான்செப்ட் என்னன்னா, எப்படியாவது ஜானகி அம்மையாரை முதலமைச்சர் பதவியில தொடர வைக்கணும். அதாங்க அவரோட கான்செப்ட். என்ன யோசிக்கிறாரு அப்படின்னா, மொத்தம் 234 எம்எல்ஏக்கள், இதுல எம்ஜிஆர் அவர்கள் இறந்து போயிடுறாங்க. ஆக மொத்தம் இருக்கிறது 233 எம்எல்ஏக்கள். இதுல எப்படியாவது மெஜாரிட்டியை காமிச்சு ஜானகி அம்மையாரை முதலமைச்சரை தொடர வைக்கணும் அப்படிங்கிறது தான் PH பாண்டியனுடைய நோக்கம். இதுல ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் 130 பேர் இருக்கிறாங்க. இதுல 33 எம்எல்ஏக்கள் பிரிஞ்சு போயிட்டாங்க. இந்த 33 எம்எல்ஏக்களையும் தகுதி நீக்கம் செஞ்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், 233 எம்எல்ஏக்கள்ல 33 எம்எல்ஏக்கள்ல தகுதி நீக்கம் செஞ்சிட்டோம் அப்படின்னா 200 எம்எல்ஏக்கள் தான் இருப்பாங்க. ஏற்கனவே ஜானகி அம்மையாருக்கு 97 எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க. 4 எம்எல்ஏக்கள் எங்கிட்ட சுயேட்சையில இருந்து பிடிச்சி போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஜானகி அம்மையாரை முதலமைச்சரை தொடர வச்சிடலாம். இதுதான் PH பாண்டியனுடைய கான்செப்ட். ஸோ என்ன பண்றாரு அப்படின்னா, சட்டத்தில் இருக்கக்கூடிய ஓட்டைகளை பயன்படுத்தி 33 எம்எல்ஏக்களையும் தகுதி நீக்கம் செஞ்சாரு. ஜெயலலிதா அம்மையார் ஆதரிச்ச அந்த 33 எம்எல்ஏக்களுடைய கான்செப்ட் என்னன்னா, அவங்கள தகுதி நீக்கம் செய்யறதுக்கு முன்னாடி அவங்கள பேச வைக்கணும். அதுதான் ஜனநாயக முறை. அதை செய்யாம பேசவே விடாம 33 எம்எல்ஏக்களையும் தகுதி நீக்கம் செஞ்சது ஜனநாயக முறைகேடு அப்படின்னு சொல்லிட்டு சண்டை வந்துருதுங்க. சட்டமன்றத்துக்குள்ளே சண்டை வருது. அன்னைக்கு காங்கிரஸ் கட்சி ஜெயலலிதா அம்மையாருக்கு சப்போர்ட் பண்ண எம்எல்ஏக்களுக்கு ஆதரவா இருந்தாங்க. ஜானகி அம்மையார் ஆதரிச்ச 97 எம்எல்ஏக்களுக்கும் ஜெயலலிதா அம்மையார் ஆதரிச்ச 33 எம்எல்ஏக்களுக்கும் இடையில சண்டை வந்துருதுங்க. சட்டமன்றத்திலேயே சண்டை வந்துருது. பெரிய சண்டையா வெடிக்குது. சேரை தூக்கி உடைக்கிறாங்க, மைக்கை தூக்கி அடிக்கிறாங்க, பேப்பரை கிழிச்சு எறிகிறாங்க, செருப்பு விட்டு எறிகிறாங்க. ஒரு பெரிய பிரச்சனையே வந்துருதுங்க. சபாநாயகர் இந்த நேரத்துல என்ன பண்றாரு அப்படின்னா, காவல்துறையினரை, வெளியில இருந்து சீருடை அணிந்த காவல்துறையினரை உள்ள கூப்பிட்டு தடியடி நடத்த வச்சிடறாரு. எவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனையா இருந்திருக்கும் அப்படிங்கறத நீங்க சிந்திச்சு பாருங்க. முதல் முறையா தமிழக சட்டமன்ற வரலாறுலேயே சீருடை அணிந்த காவல்துறையினர் உள்ள வராங்க. உள்ள வந்து உள்ள இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் எல்லாத்தையும் அடிச்சு விரட்டுறாங்க. எல்லாரும் கிடையாது, ADMK எம்எல்ஏக்கள் 33 பேர். அவங்கள தடியடி நடத்தி அவங்கள குண்டு கட்டா தூக்கிட்டு கொண்டு போய் வெளியே போட்டுறாங்க. அதோட சேர்த்து காங்கிரஸ் கட்சியினரும் வெளியேற்றப்படுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் 97 எம்எல்ஏக்கள் மட்டும்தான் சட்டமன்றத்துக்குள்ள இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களையும் டிஸ்மிஸ் செய்யறாருங்க. ஒரு சில எம்எல்ஏக்களை சபாநாயகர் டிஸ்மிஸ் செய்யறாரு. இப்போ இன்னும் எம்எல்ஏக்களுடைய கவுண்டை குறிச்சு 97 இருந்தா மெஜாரிட்டி அப்படின்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை கொண்டு வந்து 97 எம்எல்ஏக்களுடைய சப்போர்ட்டை வாங்கி ஜானகி அம்மையார் முதலமைச்சரை தொடருவார் அப்படின்னு சொல்லிட்டு சபாநாயகர் அறிவிச்சாருங்க. இது அன்னைய காலகட்டத்தில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை ஏற்படுத்திடுது. ஒரு கருப்பான வரலாறு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வரலாறு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு தமிழ்நாடு முழுக்க ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படுத்திடுது. யோசிச்சு பாருங்க, சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் அப்படிங்கிறவங்க ஒரு மக்கள் பிரதிநிதிகள். அவங்க வந்து சாதாரணமான ஆட்கள் கிடையாது. அரசியல் கட்சி தலைவர்கள், முன்னாள் அமைச்சரெல்லாம் இருந்திருப்பாங்க. மக்களுடைய பிரதிநிதிகள். லட்சக்கணக்கான மக்கள் வாக்களித்து அவர்களுடைய பிரதிநிதிகளா சட்டமன்றத்துக்குள்ள இருக்கிறவங்க. இவங்களை போய் தடியில் அடிச்சு சட்டமன்றத்திலிருந்து வெளியே விரட்டி விடுறது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு மோசமான ஒரு விஷயம் அப்படிங்கறத நீங்களே சிந்திச்சு பாருங்க. சோ ஆளுநர்கிட்ட இந்த பிரச்சனை போகுது. ஆளுநர் என்ன பண்றாரு அப்படின்னா, சட்டத்தில் இருக்கக்கூடிய ஓட்டையை பயன்படுத்தி தான் இந்த வாக்கெடுப்பு நடந்திருக்கு, இது செல்லாது, நான் ஆட்சியை கிளச்சு விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்சியை கிளச்சு விட்டாருங்க. என்ன காரணம் சொல்லி கிளச்சு விடுறாரு அப்படின்னா, சட்டமன்றத்துல ஒரு ஜனநாயகமே இல்ல, அங்க ஒரு டெமோக்ரஸியே இல்ல, அங்க ஒழுங்கு முறைகேடு நடந்திருக்குது, நேர்மை முறைகேடு நடந்திருக்குது, ஜனநாயக முறைகேடு நடந்திருக்கு, சட்ட முறைகேடு நடந்திருக்கு. இதெல்லாம் நடந்துதான் ஜானகி அம்மையார் இன்னைக்கு முதலமைச்சர் ஆட்சியில தொடர்ந்துட்டு இருக்காங்க. இவங்களுடைய ஆட்சியை நான் கலைச்சு விடுறேன், எமர்ஜென்சி டிக்ளேர் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிகல் 356 யூஸ் பண்ணி ஸ்டேட் எமர்ஜென்சியை டிக்ளேர் பண்ணி விடுறாருங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, ஆளுநர் என்னைக்கு எமர்ஜென்சி டிக்ளேர் பண்றாரு அப்படின்னா, ஜனவரி 30ஆம் தேதி 1988 ஜனவரி 30 டிக்ளேர் பண்ணி விடுறாங்க. அடுத்த ஒரு வருஷத்துக்கு எமர்ஜென்சி இருக்குது, ஸ்டேட் எமர்ஜென்சி அடுத்த ஒரு வருஷத்துக்கு இருக்குது. 1989 ஜனவரி வரைக்கும் இருக்குது. ஜனவரியில் எலெக்ஷன் நடத்துறாங்க. இந்த எலெக்ஷன்ல டிஎம்கே மெஜாரிட்டி வாங்கி கருணாநிதி ஐயா சிஎம் ஆயிடுறாரு. எலெக்ஷன் எப்படி நடக்குது அப்படின்னா, ஏடிஎம்கேக்குள்ள குழப்பம் வந்துட்டதுனால ஜானகி அணி ஜெயலலிதா அணி அப்படின்னு சொல்லிட்டு 2 அணி எலெக்ஷன்ல போட்டி போடுறாங்க. இதுல ஜானகி அம்மையாருக்கு இரட்டை புறா சின்னத்தை தேர்தல் ஆணையம் கொடுக்குறாங்க. ஜெயலலிதா அம்மையாருக்கு சேவல் சின்னத்தை தேர்தல் ஆணையம் தராங்க. இந்த எலெக்ஷன்ல திமுக 150 எம்எல்ஏ பெற்று மெஜாரிட்டி பிடிச்சி ஆட்சி அமைச்சிடுறாங்க. ஜெயலலிதா அம்மையார் 27 எம்எல்ஏக்கள் பிடிச்சி எதிர்கட்சி தலைவர் ஆயிடுறாங்க. ஜானகி அம்மையார் 2 இடத்துல மட்டும் ஜெயிக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, ஜானகி அம்மையார் அரசியலிருந்து விலகிறாங்க. இதுக்கப்புறம் எம்ஜிஆருடைய அடுத்த வாரிசு ஜெயலலிதா தான் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் ஏத்துக்கிறாங்க.
அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஜெயலலிதா அம்மையார் கையில கிடைக்குது. இவங்களுடைய பாரம்பரிய சின்னமான இரட்டை இலை சின்னமும் இவங்களுக்கு வழங்கப்படுது. இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா 1989 மார்ச் 25 பட்ஜெட் தாக்கல் செய்யறாங்க சட்டமன்றத்துல. இப்ப ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வந்துருதுங்க. என்ன பிரச்சனை அப்படின்னா, அன்னைக்கு கருணாநிதி ஐயா முதலமைச்சரா இருக்கிறாரு, எதிர்கட்சி தலைவரா ஜெயலலிதா அம்மையார் இருக்கிறாங்க. என்ன பிரச்சனை அப்படின்னா, சட்டமன்றத்துல விவாதம் நடக்கும்போது சண்டை வந்துருதுங்க, கைகலப்பு பிரச்சனை ஏற்பட்டுருது. இந்த பிரச்சனையில ஜெயலலிதா அம்மையாருடைய புடவையை பிடிச்சி இழுத்துறாங்க. இது அன்னை காலகட்டத்தில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஆயிருது. ஸோ இதுக்கப்புறம் ஜெயலலிதா அம்மையார் சட்டமன்றத்திலிருந்து வெளியே வந்துடுறாங்க. இதுக்கப்புறம் நான் திரும்ப சட்டமன்றத்துக்கு வந்தேன்னா முதலமைச்சராக மட்டும்தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சபதம் மேற்கொண்டு ஜெயலலிதா அம்மையார் சட்டமன்றத்திலிருந்து வெளியே போயிடுறாங்க. அடுத்த 2 வருஷத்துக்கு அப்புறம் 1991 வருஷம் திரும்பவும் எலெக்ஷன் நடக்குது. இந்த காலகட்டத்தில் மே 21 1991 வருஷம் ராஜீவ்காந்தி அவர்கள் படுகொலை செய்யப்படுறார். அன்னைக்கு கூட்டணி யாருன்னா ஏடிஎம்கேவும் காங்கிரஸும் கூட்டணியில் இருந்தாங்க. அனந்தாபாலை மக்கள் மத்தியில் வீசிடுது. அதோடு சேர்த்து கருணாநிதி ஐயா தான் ராஜீவ்காந்தியை கொண்டுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வதந்தியும் பரப்பப்படுதுங்க. தமிழ்நாடு முழுக்க எல்லா இடத்துலையுமே கருணாநிதி ஐயா தான் ராஜீவ்காந்தியை கொண்டுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வதந்தி பரப்பப்படுது. திமுக காரங்க பிரச்சாரத்துக்கே போலங்க, இந்த எலெக்ஷன் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே டிசைட் பண்ணிட்டாங்க. பட் ஆக்சுவலா ராஜீவ்காந்தி யாரு கொண்டது அப்படின்னா ஆப்வியஸா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். விடுதலை புலிகளின் தலைவர் திரு பிரபாகரன் அவர்கள் தான் கொண்டிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அது எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிய வருது. அந்த காலகட்டத்தில் கருணாநிதி ஐயா தான் கொண்டுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் வதந்தியை பரப்பிட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா எலெக்ஷன் நடக்குது. ஸோ இந்த எலெக்ஷன்ல வெறும் 2 தொகுதியில மட்டும்தான் டிஎம்கே ஜெயிக்கிறாங்க. 164 தொகுதியில ஏடிஎம்கே ஜெயிச்சு ஜெயலலிதா அம்மையார் முதலமைச்சர் ஆயிராங்க. காங்கிரஸ் 60 தொகுதியில ஜெயிக்கிறாங்க. 164 தொகுதியில ஏடிஎம்கே ஜெயிச்சு ஜெயலலிதா அம்மையார் மெஜாரிட்டி வாங்கி முதலமைச்சர் ஆயிராங்க. ஸோ இப்படிதான் ஜெயலலிதா அம்மையார் முதலமைச்சர் ஆனாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹேவ் அ கிரேட் லைஃப்.